ஊர்ல இருந்து அண்ணன் தம்பிங்க, சித்தப்பா பெரியப்பா எல்லாரும் வந்திருக்கீங்க. உங்களை வரவேற்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்க எல்லாருக்காகவும் தான் நான் இவ்வளவு பெரிய ஏற்பாடையே பண்ணியிருக்கேன். உங்களை சந்தோஷப்படுத்த பாட்டு போடுவாங்க. உங்களுக்கு பிடிச்ச விதவிதமான ட்ரிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் உங்களுக்காகவே இங்கேயே தயாரிச்ச பிரியாணியும் இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ சாப்பிடலாம். அப்புறம் சிக்கன் 65, லெக் பீஸ், லாலிபாப், இப்படி எக்கச்சக்கமான ஐட்டம் இருக்கு. உங்க இஷ்டத்துக்கு சாப்பிடலாம். இது முழுக்க முழுக்க உங்களுக்காகவே ஏற்பாடு பண்ற பார்ட்டி. நல்லா என்ஜாய் பண்ணுங்க. போகும்போது உங்களுக்கு பிடிச்ச ஒரு கிஃப்டை நான் தரப்போறேன். இப்போ டிஜே ஆரம்பிங்க. நீங்களா கூட ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை என்ஜாய் பண்ணுங்க. என்னம்மா ஓட்ட பத்தி ஒண்ணுமே சொல்லல? இப்ப வேண்டாண்ணே, எல்லாம் முடிச்சிட்டு பணத்தை கொடுக்கும்போது சொன்னா அப்படியே எல்லாரும் உணர்ச்சி பெருக்கல் இருப்பாங்க. கண்டிப்பா ஓட்டு போடுறோம்பாங்க. நான் என்னில இருந்து நான் தொண்டனா இருந்து வேலை செய்யறேன்னு சொல்லுவாங்க. சரிம்மா தங்கச்சி. எங்களெல்லாம் இவ்வளோ குஷிப்படுத்தி ரசிக்கிற உங்களுக்கு நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்கம்மா. இவ்வளவு தூரம் நீங்க ஜாலியா இருக்கீங்க. நான் என்னென்ன பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கல்ல. சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க? சோனாமா, நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நாங்க பண்றோம். பெருசா ஒண்ணும் இல்ல. வர எலெக்ஷன்ல நகரமன்ற தலைவியா நீங்க என்ன ஜெயிக்க வைக்கணும். நீங்க மட்டும் ஓட்டு போட்டா பத்தாது. உங்க வீட்டுல இருக்கிற உங்க மனைவி, தங்கச்சி, அப்பா அம்மா, பிள்ளைங்கன்னு எல்லாரையும் ஓட்டு போட வைக்கணும். பண்ணுவீங்கல்ல? அதை விட எங்களுக்கு வேற என்ன வேலை? இவ்வளவு செஞ்சிருக்கீங்க, நாங்க இதை கூட செய்ய மாட்டோமா? செய்யறோமா? அது மட்டும் இல்ல, உங்க தெருவுல இருக்கிற எல்லார்கிட்டையும் எனக்காக பேசி அவங்களையும் ஓட்டு போட வைக்கணும். எலெக்ஷன்ல நான் ஜெயிச்சேன்னா உங்க எல்லாருக்குமே நல்லது பண்ணுவேன். தனிப்பட்ட முறையில உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நான் நிறைய செய்வேன். ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷமா. எல்லாருக்கும் திருப்தியா இருந்துச்சா? எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்களா? இருங்க இருங்க இருங்க, இன்னும் முடியல. அதுக்குள்ள நன்றி சொல்லிட்டா எப்படி? நான் கொடுக்கறேன்னு சொன்ன பரிசை வந்து வாங்கிக்கோங்க. ரொம்ப நன்றி. என் ஓட்டு மட்டும் இல்ல, என் தெருவில் இருக்கிற மொத்த ஓட்டு உங்களுக்கு தான்மா. எல்லாரும் உங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம். நம்பிக்கையோட இருங்க. நன்றி. தைரியம் இருந்தா இவன் மேல கை வைப்ப.
யார் மேல கை வைக்கிற? அடிச்சு பேத்துருவேன் பேத்து. என்ன பாக்குற? நான் மணிவண்ண சிவராம. ஒழுங்கு மரியாதையா நேருக்கு நேரா நின்னு நேர்மையா ஜெயிக்க பாரு. நான் நினைச்சேன்னா நீ பண்ண அத்தனை கேவலமான வேலையோட வீடியோவே என்கிட்ட இருக்கு. அத எலெக்ஷன் கமிட்டிக்கு காமிச்சா உன்னை எலெக்ஷன்லயே நிக்க விடாம செஞ்சிருவாங்க. என்ன செய்யவா? நீ இவங்களுக்கெல்லாம் இப்படி நல்லது சொல்றதே வேஸ்ட். அது இவங்க தலையில ஏறவே ஏறாது. இதுங்க ரத்தம், மூளை, நரம்பு, இது எல்லாத்துலயும் வன்மம், கோபம், குரோதம் இது மட்டும்தான் இருக்கு. இதுங்கெல்லாம் கடைசி வரைக்கும் திருந்தவே திருந்தாதுங்க. வாங்க போலாம். என்னடா என்னாச்சு? அவங்கள அப்புறம் வந்து ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம். வா. அந்த சீனுக்கு குறி வச்சா காப்பாத்திட்டான். மச்சா வாங்க மச்சா. டேய் கதிரு, ஐயோ கதிரு, என்னடா இது? என்னடா இவ்வளவு பெரிய கட்டு? ஐயோ எப்படிதானா? இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட சொல்லாம நீங்களே தனியா போயிருக்கணுமா? இல்ல பெரியப்பா, ராத்திரி நேரத்துல உங்களை தொந்தரவு பண்ண வேண்டான்னு தான் நாங்க மட்டும் போனோம். அந்த போனை ஏதோ பண்ணிட்டு போறா, அது எதுக்கு நீங்க போய் தடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அப்படி இல்லம்மா, அவ ஏதோ பண்ணிட்டு போறான்னு நம்ம அப்படியெல்லாம் விட்டுற முடியாது. ஜனங்களுக்கு இப்படி சரக்கு வாங்கி கொடுத்து பிரியாணி சாப்பிட வச்சு காசு கொடுத்தா அது கொடுத்தவங்களுக்கு உண்மையா இருக்கணும்னு நினைச்சு போட்டு அந்த புவனேஸ்வரிக்கு போட்டுட்டா அது நல்லதுக்கு இல்ல தானே. அதனாலதாமா அப்படி பண்ணோம்.